இளையபாதனைகளுக்கு வணக்கம். அதாவது என்டிஏவோட விக்ட்ரி வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட நம்மளுக்கு கண் கூட பார்க்க முடியுது. ஏன்னா அப்படி பார்த்தீங்க அப்படின்னு வச்சுங்களேன், இந்த பயம்னு ஒன்று காட்டுவாங்க தெரியுங்களா, அது வந்து திமுகவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக, திமுக கூட்டணிக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக என்டிஏ கூட்டணி வந்து காட்டிட்டாங்க. முக்கியமாக மோடி அவர்கள் இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணதாகட்டும், மற்றும் தேசிய தலைவர் நிறைய பேர் வந்திருந்தாங்க. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் திமுகவுக்கு பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் மக்களுக்கு வந்து தெரிஞ்சு போச்சு, இவங்க எப்போ பார்த்தாலும் வந்தால் ஊழல் பண்ணுவாங்க, இல்லைனா வந்து குடும்ப ஆட்சி தான் பண்ணுவாங்க, இவங்க வந்தாங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வரும். லாண்ட் ஆர்டர் பிரச்சனை பார்த்தாச்சு, அடுத்து பெண்களுக்கான குற்றங்களை பார்த்தாச்சு, அதுக்கப்புறமேட்டு கஞ்சா போதையை பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் குடும்ப ஆட்சியை பார்த்தாச்சு, இதே தான் வந்துக்கிட்டு இருக்க போகுது. ஸோ ஒரு மாற்றத்தை தேடுவோம் அப்படின்னு பார்க்கும்போது வந்து நிச்சயமாக அது வந்து ஒரு பக்கம் விஜய் பக்கம் கொஞ்சம் ஓட்டு போனாலுமே இன்னொரு பக்கம் என்டிஏ கூட்டணி வந்து ஜெயிப்பது உறுதியாகிவிட்டது. மே 4 ரிசல்ட் கிட்டத்தட்ட நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும். ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்னென்ன மாதிரி விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து எந்த அளவுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, கிராஸ் ரூட் லெவல் அப்படிம்பாங்க, அடிமட்ட தொண்டன் வரைக்குமே போய் நல்லா வேலை செய்யணும் அப்படின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கணுன்றதுக்காண்டி என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. முக்கியமாக பாஜக தலைவர்கள் எல்லா பக்கமும் போய், அண்ணாமலை அவர்களாகட்டும், நயினா நாகேந்திரன் அவர்களாகட்டும், எல்லா பக்கம் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எடுத்துக்காட்டி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேசிய தலைவர்கள் யார் யாரெல்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதின் நபீன் அவர்கள், அதாவது நம்ம பாஜகவுடைய நேஷனல் பிரசிடென்ட், அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா பக்கம் முக்கியமான தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜக தொகுதிகள் மட்டும் இல்லாமல் அதிமுக தொகுதிகளிலும் சில இடத்துலலாம் போய் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு தான் போறாரு. எங்கெங்கெல்லாம் பிரச்சாரம் பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, சாத்தூர், அறந்தாங்கி, மதுரை சவுத்து, கோயம்புத்தூர், இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் வந்து அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வராரு. அதே மாதிரி ஜேபி நட்டா அவர்கள், அவருமே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான நாள், அதாவது நம்ம எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, அதாவது நம்ம தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா பாஜகவினர், அந்த தேர்தல் வாக்குறுதியின் போது ஜேபி நட்டா முன்னிலையில் தான் வந்து இது வந்து ரிலீஸ் பண்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மோடி அவர்கள் நம்ம பார்த்திருந்தோம் ஏற்கனவே, திருவனந்தபுரத்திலிருந்து உடனே கன்னியாகுமரி வந்து கன்னியாகுமரி நாகர்கோவில் ஒரு 1 கிலோமீட்டர் பக்கம் வந்து ரோட் ஷோ நடத்தினாரு. இறங்கி மக்களிடையே மக்கள்கிட்ட காண்கிற மாதிரி பக்கத்தால் நடந்து கூட போனாரு. நிறைய பக்கம் பெரியவங்களை பார்த்தா வந்து மரியாதை கொடுத்து தலை வணங்கினார் மோடி அவர்கள். அது மட்டும் இல்லாமல் 18ஆம் தேதியுமே வந்து நம்ம கோயம்புத்தூருக்கு வந்து பிரச்சாரம் பண்ணுறதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மோடி அவர்கள் வந்து களத்தில் வந்து பார்க்கும்போது தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. ஆஹா, நம்ம தலைவர்களே வந்து இறங்கி வேலை செய்கிறாங்க போது நாம் எப்படி வேலை செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ வீட்டுக்கு வீடு எல்லாருமே போய் பாஜகவை வந்து ப்ரொமோட் பண்ணுறதாகட்டும், என்டிஏ கூட்டணி ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப ஈடுபாடோட செஞ்சுக்கிட்டு இருக்காங்க என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் பியூஷ் கோயல், அதாவது யூனியன் மினிஸ்டர், அவர் வந்து நிறைய டைம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த சீட்டு பேரம் பேசுறதாகட்டும், யார் யார் எங்கெங்க நிறுத்துறதாகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய டைம் வந்திருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா, கோயம்புத்தூர், அவினாசி, மதுரை, புதுக்கோட்டை, இந்த மாதிரி இடங்கள்லையுமே போய் அவர் வந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வந்திருந்தாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூனியன் மினிஸ்டர்ஸ், அதுக்கப்புறம் மோடி அவர்கள், இவங்க எல்லாம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து பிரச்சாரம் பண்ணும்போது அந்த யூத் இளைஞர்களாகட்டும், பெண்களாகட்டும், மற்றும் முதல் டைம் வாக்காளர்கள், ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, முதல் டைம் வாக்கு அளிக்கிறவங்க, அவங்களுக்கு எல்லாருமே வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்து, சரி ஓகே நம்ம இவங்களுக்கு பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயமா வந்து தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வாங்க. அது மட்டும் இல்லாமல் டபுள் இன்ஜின் சர்க்காராகவும் இருக்கும். இங்கே வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு இணக்கமான ஒரு போக்கு வச்சு இங்கே வந்து நல்லது செய்யறதையும் தெளிவாக பார்த்துக்குவார். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி ஓட்டர்ஸ், அதாவது இளைஞர்களாகட்டும், பெண்களாகட்டும், அது இல்லாமல் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், இவங்கெல்லாம் வந்து என்டிஏ கூட்டணி ஓட்டர்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுல வந்து தெளிவாக தெரியுது. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா, திமுக கூட்டணியில் வந்து ஏற்கனவே கூட்டணியில் வந்து மிகப்பெரிய சலசலப்பு, ராகுல் காந்தி வருவாரா வரமாட்டாரான்னு தெரிஞ்சு இப்போ ரீசெண்டாக வந்து இறங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி கமல்ஹாசன் கடைசி டைமில் வந்து 2 நாள் மட்டும் பிரச்சாரம் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் போகிற போக்கில் வந்து எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஹா, துரந்தரில் வந்து இவங்க தாங்க அந்த ஸ்பை அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா போகிற போக்கில் போகும்போது எல்லாத்தையுமே வந்து திமுக என்னென்ன தப்பு பண்ணிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி போட்டு கொடுத்துட்டு போயிடுறாங்க. அப்படி ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் காங்கிரஸில் வந்து 2 அணியாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று விஜய் அவர்கள் சப்போர்ட், இன்னொன்று வந்து திமுக சப்போர்ட். இந்த மாதிரி ஆனால் காங்கிரஸ்காரங்களாக இருக்கிறது இல்லை போல. ஸோ இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது திமுகவுக்கு இன்னொரு பக்கம் அவங்க மேலே இருக்கக்கூடிய ஆன்டி இன்கம்பன்சி, ஸோ அந்த ஒரு பக்கம் விஷயமும் இருக்குது. அது இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எதுவுமே சரியில்லாமல் இருக்குது. இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னே தெரியாமல் இருக்கிற ஒரு பப்பட்டு மாதிரி, ஒரு பொம்மலாட்டத்தில் வந்து ஒரு பப்பட்டா இருப்பாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எதுக்காக வந்து டீலிமிட்டேஷன் ஆக்டை வந்து நம்ம கேன்சல் பண்ணணும்னு தெரியாமல் அதை வந்து தீவிட்டு கொளுத்துறதாகட்டும், அது வந்து டிஃபீட் ஆன உடனே அதை வந்து பட்டாசு வச்சு வெடிக்கிறதாகட்டும், தீ பரவட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து உதார விட்டுறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிருக்கிறதுனால மக்களிடையே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி போயிருச்சு. என்னையா மக்களுக்கு தான் நல்லது பண்ணுவாங்கன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலுமே ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எதிர்த்துக்கிட்டே இருக்காங்களே, எதுக்குறோம் ஏன் எதுக்குன்னு தெரியாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, எதுக்கு எடுத்தாலும் வந்து கருப்பு சட்டையை போட்டு பார்லிமெண்ட்டில் போய் நாங்கள் அப்படி பண்ணோம் இப்படி பண்ணுறது செய்யறதாகட்டும், ஏதாவது மோடி கவர்மெண்ட் நல்ல விஷயங்களை கொண்டுறதாகணும் உடனே அதை தடுக்கிறதாகட்டும், இந்த மாதிரி விஷயங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே. ஸோ அதனால வந்து நிச்சயமா ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்போம் அப்படின்ற மாதிரி மக்களுமே தெளிவான முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஏப்ரல் 23 யாருக்கு ஓட்டு போடுறது தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க. அதே மாதிரி மே 4 வந்து நிச்சயமா என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்ற நம்பிக்கையில் எல்லாருமே சிறப்பாக செயல்பட்டு இருக்காங்கன்ற கருத்தோட உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.